தீபாவளி பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல. ஆன்லைன் ஷாப்பிங் போரு, தீபாவளி ஷாப்பிங் ஜோரு. இப்பவே கண்ணை கட்டுதே. தீபாவளி பர்ச்சேஸ் உச்சம், திரும்பிய திசையெல்லாம் தலை. தீபாவளி பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்லை என்பதற்கு ஏற்ப ஜவுளி பர்ச்சேஸில் துவங்கி பட்டாசு பர்ச்சேஸ் வரைக்கும் குடும்பம் சகிதமாக குதூகலிக்கும் நாள் தீபாவளி. அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். மதுரையில் தீபாவளிக்கு தேவையான பொருட்களை வாங்க கீழமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, விளக்குத்தூண் பகுதிகள் முக்கிய இடங்கள். இங்குள்ள பெரிய கடைகளிலும் ஆயிரக்கணக்கான சாலையோர கடைகளிலும் மக்கள் அலைகடலென கூடுவது வழக்கம். கடைக்காரர்களிடம் பேரம் பேசி பொருட்களை வாங்கினால்தான் நிம்மதி அடைவர். நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகையை கொண்டாட உள்ள நிலையில் விளக்குத்தூண் பகுதியில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான விதவிதமான பொருட்கள் என எல்லாம் குறைந்த விலையில் கொட்டி கிடக்கின்றன. இதனை வாங்க மக்கள் சாறை சாறையாக விளக்குத்தூண் பகுதிக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். தீபாவளி லாஸ்ட் 2 நாட்கள், அதாவது 48 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து ஷாப்பிங் செய்வதற்கு ஏதுவாக அனைத்து கடைகளும் திறந்திருப்பது தூங்கா நகரின் சிறப்புகளில் ஒன்று. விளக்குத்தூண் பஜாரில் 100 ரூபாய்க்கு தலையணை, 100 ரூபாய்க்கு 4 கால் மிதியடிகள், தலையணை விரிப்பு, மெத்தை விரிப்பு, பாய்கள், குடைகள், அலங்கார பொருட்கள், ஃபேன்சி ரகங்கள், ஆண்களுக்கு தேவையான லுங்கி, உள்ளாடைகள், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட், கூலிங் கிளாஸ், சென்ட் வகைகள் என அனைத்து பொருட்களும் கண்களை கவர்கின்றன. என்னதான் ஆன்லைன் பிசினஸ் தலை தூக்கினாலும் நேரில் வந்து மக்களுடன் கலந்தால்தான் தீபாவளி வைபே வரும் என சொல்கிறார்கள் பொதுமக்கள். தீபாவளி அப்போதான் மதுரை சித்திரை திருவிழாக்கு அப்புறம் இப்போதான் நல்ல ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதுக்காகவே வந்தோம். இந்த தீபாவளி பர்ச்சேஸ் வாங்குறோமோ இல்லையோ, இந்த வந்து சுற்றி பார்க்குறதே ஒரு ஃபீலிங் தான். அதுக்காக வந்தோம். லேடிஸ் பிள்ளைகளுக்கு நல்லா கலெக்ஷன் போட்டிருக்காங்க. வெளியில் ரோட்டு கடையெல்லாம் வந்து மேட்டு, அந்த மாதிரி கொடை, இதெல்லாம் வந்து முன்னை விட கொஞ்சம் கலெக்ஷன் அதிகமாக தான் வந்திருக்கு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்குது. இதில் பாதுகாப்பாக மக்கள் போய் வரணும். நான் மெயினாக இந்த கூட்டத்தை பார்க்குறதுக்காகவே வருவேன். ஃப்யூச்சர்லேயுமே எவ்வளோ ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்தாலுமே மதுரையில் வந்து இந்த கூட்டத்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ஒரு வைப்பு. கடந்த ஆண்டு மழை காரணமாக வியாபாரம் பெரிதாக இல்லை. இந்த ஆண்டு மழை இருக்காது என எதிர்பார்க்கிறோம் என்று சாலையில் மக்களை நம்பி கடை வைத்திருக்கும் வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். நம்ம வந்து வருஷம் தீபாவளிக்கு, அதாவது தொடர்ந்து 8 வருஷமாக கடை போட்டிருக்கோம். வருஷம் எடுத்து பண்ணி நான் கடை போடுறது எப்பயுமே. இந்த வருஷமும் அதே மாதிரி கடை போட்டிருக்கோம். போன வருஷம் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் தீபாவளி சித்திரை திருவிழா நடிக்க வந்தனால, தேவர் ஜெயந்தி நடிக்க வந்தனால நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்குண்ணே. தீபாவளி வியாபாரன்றது தீபாவளியில் மகிழ்ச்சின்றது தீபாவளி கிடையாது. தீபாவளிக்கு முன்னாடி இருக்க அந்த வியாபாரம் தான். ஒரே இடத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தீபாவளிக்கு பொருட்கள் வாங்க குவிந்து வருவதால் திருட்டு சம்பவங்களை தவிர்க்க போலீசார் ஏற்பாடு செய்துள்ளனர். இதற்காக விளக்குத்தூண் பகுதியில் கண்காணிப்பு அறை அமைக்கப்பட்டு மக்களுக்கு போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பாக செல்லும்படி அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றனர். தவிர 4 துணை கமிஷனர்கள் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குழுவாக சென்று நகரின் முக்கிய வீதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதோ தீபாவளி வந்தாச்சு என்பதையே மக்களின் உற்சாகம் காண்பிக்கிறது.